பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை இந்த காணொலியை அங்கிருந்து பார்க்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தையின் தொடர்ச்சியாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்விலிருந்து ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேதுருவே நீ பாக்கியவான். சொல்லுங்க, பேதுருவே நீ பாக்கியவான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்ற விரும்புகிறார், பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 16 அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திர 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுருவே நீ பாக்கியவான் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஒரு மனிதனை ஆமென், ஒரு விசுவாசியை, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா பாக்கியமும் எல்லா நன்மையும் ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தர போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலே படிப்பறிவு இல்லாதவன், ஒரு மீனவன், ஸ்தோத்திரம், ஒரு சாதாரணமான ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். உன்னை மனுஷரை பிடிக்கொள் ஆக்குவேன் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் கொண்டு வந்தார். அழைப்புக்கு நேராக தேவன் அவனை கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீசனாக மாற்றினார். அவருடைய பக்கத்தில் அல்லது எப்போதும் கூட துணையாக வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அவன் எப்போது கூட அவனை வச்சிருந்தார், எப்போது அவனை பாதுகாப்பா வச்சிருந்தார். ஸ்தோத்திரம். அல்லது தேவைகள் எல்லாம் சந்தித்தார். எப்போ வலையை விட்டாரோ, மீனை விட்டாரோ, எப்ப தொழிலை விட்டாரோ, அதுக்கப்புறம் இயேசு பேதுருவை வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், அவன் குடும்பங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கொடுத்தார். அப்பேற்பட்ட பேதுரு வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சில இடையூறுகள், சில இடைஞ்சல்கள், ஸ்தோத்திரம் சில ஆசீர்வாத குறைபாடுகள், அவன் சில நன்மைகளை பெறவிடாதபடி பல தடைகள், அதை கொண்டு அதை தேவன் இன்னும் கர்த்தர் பேதுருவை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை தேடி வருகிற, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு குறைவில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க பேதுரு பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்துல நிறைய பாக்கியவான்கள் வசனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதத்துல நிறைய பாக்கியவான்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34:8 நாம் அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 1:2 வாசிக்கும் போது, வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், அல்லேலூயா, அவன் நீக்காரின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். வேதத்தை படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும். 128வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கிறவன், வேதத்தின் வழியில நடக்கிறவன், ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தரை நம்பி நடக்கிறவன் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம யாரை நம்புறோம், எவரை நம்புறோம்? ஸ்தோத்திரம். முழுமையா இயேசுவை நம்புகிறோமா? முழுமையா இயேசுவை நம்பி இருக்கிறோமோ? கர்த்தர் சொல்றார், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆமென் கிட்டத்தட்ட 9 விதமான பாக்கியங்களை குறித்து சொல்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சிறுமைப்பட்டவர்களே நீங்கள் பாக்கியவான்கள், ஸ்தோத்திரம், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களே பாக்கியவான்கள். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இருதயம் அல்லேலூயா நொறுக்கப்பட்டவள், இரக்கம் உள்ளவள், பாக்கிய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை வாழ ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல நம்ம திருப்பிக் கொள்வோம். சோத்திரம். இங்க சோத்திரம் வேதத்துல வாசிக்கும் பொழுது 23 வசனத்தை வாசிங்க. 16:23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்றார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. 17ஆம் அதிகாரத்து 17ஆம் வசனத்துல நீ பாக்கியவான்னு சொல்றாரு. 23ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? பிசாசுங்கிறார். அல்லேலூயா. இப்பதான் ஆசீர்வதித்தார். இப்பதான் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றார். ஐயோ, உன்னை மாதிரி ஒருத்தர் இல்லப்பா, மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, பிதாவே உனக்கு இது வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமா சொன்னவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்றார், அப்பா சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்றபடி நடக்காம மனுஷனுக்கு ஏற்றபடி நீ நடக்கிற. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படிப்பட்ட நம்மள அப்படித்தான் சில டைம்ல ஒரு வாரம் நல்லா இருப்போம், ஒரு வாரம் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிடும். ஒரு வாரம் நல்ல பேசுவோம், நல்ல ஆமென் அல்லேலூயா துதிப்போம், ஆராதிப்போம், நல்லா தேடுவோம். ஒரு வாரம் என்ன ஆகுன்னு தெரியாது, தேட மாட்டோம், வரவும் மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம், ஒண்ணு செய்ய மாட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு வாரம் நல்லா இருக்காது. ஆமென் அல்லேலூயா. போன மாதம் நல்லா இருக்கும், அடுத்த மாதம் நல்லா இருக்காது. நேற்று நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்காது. அதனால யாக்கோபு தன் மாமனாரை பார்த்து சொல்றாரு, நேற்று பார்த்த முகம் மாதிரி இன்னைக்கு முகம் இல்ல, நேற்று இருந்த முகம் இன்னைக்கு மட்டும் இல்லையாப்பா, வேறுபட்டுச்சு. அல்லேலூயா. அதுதான் சில தடைகள் ஆசீர்வாதத்திற்கு, நம்ம பாக்கியவானாய் வாழ்வதற்கு சில தடைகள். அது ஒண்ணு சொன்னேன், முடங்கி போனது. அதனாலதான் அல்ல ஒன்னால நீ பாக்கியவானாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியல, ஏதோ ஒன்றுல முடங்கி கிடக்கிறோம். போன வாரம் செய்தி நான் உங்களோடு சொன்னேன். சோத்திரம். முடங்கி கிடக்கிறோம், ஏதோ ஒண்ணுல முடங்கி கிடக்கிறோம், ஏதோ ஒண்ணு நம்மளை முடங்கி விட்டது. அந்த இடர்களை, அந்த தட்டைகளை மாற்றினால் நம்ம பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன் என்னால முன்னேற முடியல, ஏன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியல, என்னால ஏன் இன்னும் ஆமென் அல்லேலூயா தேவனோடு கூட இன்னும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடக்க முடியல, ஏதோ ஒன்று இடையூறுகள், இடைஞ்சல்கள், அல்லேலூயா இடறல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை சீர்படுத்த சரி செய்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றுவார். மரியாளை பார்த்து சொல்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நீ என்னது? நீ பாக்கியவதி. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அநேக ஸ்திரீகளுக்குள் நீ யாரு? பாக்கியவதியா இருக்கிற. இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது, அது உனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கர்த்தருக்காக ஜீவித்து வழி நடத்தும் பொழுது ஆமென் மற்றவர்களை காட்டிலும் நம்மை கர்த்தர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய், நம்முடைய பேச்சு, நம்ம நடக்க, நம்ம செய்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒன்றில் சிக்கி விடாதீர்கள், ஏதோ ஒன்றில் அடைத்து விடாதீர்கள், அதிலிருந்து எழும்பி பிரகாசிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் பேதுரு குறிச்சு அப்படியே நிறைய சோத்திரம். அல்லேலூயா. தானம் பண்ணும் பொழுது சோத்திரம். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நாட்கள்ல அப்பப்ப பேதுருவை தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. சோத்திரம். இயேசு கிறிஸ்து அப்பப்ப பேதுருவை தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதா இருந்து, எங்கேயாவது ஒருக்க விழுந்துருவார், எங்கேயாவது ஒருக்க சாஞ்சிருவார், ஏதோ ஒரு மக்கள் வீக் ஆயிருவார். பேதுரு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் வரைக்கும் பேதுருவை தட்டி 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 தூக்கி தூக்கி கையை பிடித்து தூக்கி தூக்கி விட்டார். எப்ப இயேசு கிறிஸ்து பரமேறி போனாரோ, உயிர் தெழுந்தது பின்பு இயேசு பரலோகத்தை ஏறி போனாரோ, பின்பு தம்முடைய சீசல கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு அவர் பரமேறி போனாரோ, அதுக்கப்புறம் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரு எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து நின்று. அல்லேலூயா. யாரும் தூக்கல, யாரும் பேதுருவை எழுப்பல. அப்பேற்பட்ட வல்லமையை பலனை கர்த்தர் பேதுருவுக்கு தந்தார். அல்லேலூயா.
இதுவரைக்கும் பலரால நீங்க தூக்கி விட்டப்பட்டிருக்கலாம், பலரால கைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம், பலரால நீங்கள் உதவி நாடி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கப்புறம் நீங்களே எழும்பத்தக்கதாக, நீங்களே எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக ஒரு புதிய ஆசீர்வாத பலனை தேவன் நமக்கு தரப்போகிறார். இனி மனுஷனை நாட வேண்டாம், இனி மற்ற உதவிகளை நாட வேண்டாம், மற்ற எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எழுப்ப சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல மட்டும் 2 அதிகாரத்துல கூட வேதத்துல வாசிக்கிறோம், அவன் எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து நின்று. அல்லேலூயா. பேதுரு எழும்புகிறான், தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் தைரியமே இல்ல. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் அவனுக்கு தைரியமே இல்லை. அவர் கூட தான் இருந்தார், அவர் பக்கத்துல தான் இருந்தார். ஆனா பேதுருக்கு தைரியம் இல்ல, பயந்து போனவன். அல்லேலூயா. பயந்து பயந்து ஒளிந்து போவான், பயந்து பயந்து ஜீவிப்பான். ஆனா அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் இப்படி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பேதுரு அங்க மகா பெரிய எழுப்புதலை ஆமென் பேதுரு மூலமாய் கர்த்தர் நடப்பித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அப்ப முதல் விஷயத்தை நான் போன வாரம் சொன்னேன், நீ பாக்கியவனாய் அல்லேலூயா மாறுவதற்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு இருக்கிற சில இடையூறுகள், அல்லேலூயா அல்லேலூயா இடர்கள். ஒன்று, அல்லேலூயா முடங்கி போகிற காரியங்கள். முடங்கி விடாதே. சோத்திரம். முடங்கி விட்டாயோ அவைகள் இந்த எலும்பு கர்த்தர் உன்னை பாக்கியவனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, சோத்திரம், மூழ்கி போனாயோ, மூழ்க பண்ணுகிறதோ, சோத்திரம், அவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை எழுப்பி உன்னை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். மத்தேயு 14 அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்றார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அமிழ்ந்து போகிற ஒரு நிலை. தேவ ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறோம், தேவனுடைய நன்மையை பெற வாஞ்சிக்கிறோம், அவருடைய பாக்கியவான்களாய் தேட ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறோம். சோத்திரம். பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்தோன்னு தூரத்திலே பேதுரு அறிந்த உடனே, இயேசு என்று அறிந்த உடனே அவர் சொல்றார், நானும் நீ யார் ஆனால் நீர் நடந்து வருகிறது உண்மையானால் நானும் இந்த தண்ணீர் மேல் நடக்க விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன்னு சொன்னார். இயேசு சொன்னார், வா. பேதுரு உடனே படகை விட்டு இறங்கி இயேசுவை போல தண்ணீர் மேல கடலில் மேல நடந்து போனான். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் அப்படித்தான், ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படித்தான், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மள அப்படித்தான். எல்லாத்துக்கும் வேகமா வேகமா தேவனுக்காக எல்லா காரியத்திலும் இறங்கி இறங்கி ஓடணும். இன்னைக்கு படுத்து படுத்து கிடக்கிறோம், ஏதோ ஒண்ணுல மூழ்கி மூழ்கி கிடக்கிறோம், ஏதோ ஒண்ணு நம்மை மூழ்கிருச்சு முழுங்கிருச்சு, நம்மளைய ஏதோ ஒண்ணு நம்மளை மூழ்க வருகிறது. ஆண்டவருக்காக அல்லேலூயா போகணும்னு சொல்லி வாஞ்சையாக படகு விட்டு இறங்கி தண்ணீர் மேல நடந்தானா போனானா? அல்லேலூயா. கொஞ்ச தூரம் நல்லா போனான், கொஞ்ச தூரம் நல்லா பயணம் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு காத்து அடிச்சது, திடீர்னு ஒரு அலை அவன் மேல வந்து அடிச்ச உடனே பயந்து அமிழ்ந்து போனான். கர்த்தருக்காக வரணும், கர்த்தருக்காக வரணும்னு சொல்லி விரும்பி ஆயத்தப்படுவான், கிளம்புவான். கிளம்புனோன்னு போன் வரும் 9 மணிக்கு, ஓ மரியாதை வேலைக்கு வந்துச்சு வந்து, இல்லாட்டி உனக்கு ஆமா அது கிடைக்காதாகும். கரெக்டா கிளம்பி ஆயத்தப்படும் போது ஒரு காத்து வந்து அடிக்கும் பாருங்க. காத்தா கர்த்தரா, கர்த்தரா காற்றா அப்படின்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தரா. கர்த்தரா பொய் சொல்ல கூட பிச்சு போடுவேன். கர்த்தராம், கர்த்தருக்கா முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? கர்த்தர் இங்க நிக்கிறாரு, கர்த்தரோடு கூட நடக்க விரும்பி நடக்கிறோம். பகுதி தூரம் வந்துருவோம், கிளம்பி ஆயத்தப்படுத்திடுவோம், படகை விட்டு இறங்கிடுவோம், சூழ்நிலை விட்டு இறங்கி வந்துடுவோம். வர வழியில காத்து அடிக்கும், சொந்தக்காரன் கூப்பிடுவான், ஓனர் கூப்பிடுவான், ஏதோ ஒன்று நம்மளை கூப்பிடும், ஆளு பொழந்து நிற்கும். நீ மட்டும் வரல, உன்னை முழுங்கி உன்னை கசக்கி போட்டுருவேன்.
ஏதோ ஒன்று சொல்லி நம்ம பயமுறுத்தி நம்ம இந்த காற்று நம்மளை விழுங்க வருகிறது, மூழ்க வருகிறது. நமக்கு அது தெரியாம கத்தர்தானே நாளைக்கு பாத்துக்கிற ஆண்டவரே பகுத்தூரம் வந்துட்டேன், இனி அப்படியே நான் டவுன் பண்ணி மீண்டும் நாளைக்கு நான் அப்படி வந்துடுறாப்பா, அவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் காத்துருங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேரை சோத்திரம் அல்லேலூயா, பகுதி பேதுரு அங்க, பகுதி பேதுரு இங்க, சோத்திரம். ஆமென் வர மாட்டேங்குது. பேதுருவுக்கு இயேசுவுக்கு பக்கம் போகணும் ஆசை, இன்னொரு பக்கம் காத்து இழுக்குது. ஆமென். ஒரு பக்கம் மனைவி வந்துரும், இன்னொரு பக்கம் புருஷன் வரமாட்டார். விளங்குச்சா? ஒரு பக்கம் மனைவி எப்படியாவது இயேசுவின் பக்கம் வந்துருவாங்க, புருஷனை விடாது காத்து. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை விட்டுரும், பிள்ளைகளை விட்டுறாது, ஏதோ ஒரு காத்து நம்மளை பிடிச்சு வச்சுக்கும். ஆமென். மூழ்கி போகிற ஒரு நிலை. பேதுரு இயேசுவுக்காக வரணும் தான், நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். எல்லாம் பயங்கரமா பேச்சு, வாயில பயங்கரமா இருக்கும். வாயில வட சொல்றதுல நம்மளை மாறி ஆமாம் சூப்பரான நாட்கள் உலகத்துல யாரும் இல்லை. என்ன வேண்டாம், மாவு வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வடை சுட்டுருவோம். ஆமீன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட முடியுமா? முடியாது, ஆசை மட்டும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வடை வடை ஆசை மட்டும்தான் இருக்கும், இன்னும் ஒரு வேலை நடக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், அதை அசைச்சறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது இன்னொரு காத்து வந்து ஆணு வந்து நிக்கும். அந்த காத்துக்கு பயந்து, அந்த சூழ்நிலைக்கு பயந்து அதுக்குள்ள மூழ்கி போகிற ஒரு நிலை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்துல எலியா ஆமென் சொத்து 850 பேரை வெட்டிட்டு அப்படி அசராம நின்னவர். 850 பேரை சோத்து. பாகால் தீர்க்கதரிசிகள் 450. அல்லேலூயா சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. மற்ற அல்லேலூயா சோத்திர தீர்க்கதரிசிகள் ஒரு 400 பேரை, 850 பேரை வெட்டி சோத்திரம். அல்லேலூயா அசராம, அல்லேலூயா எந்த டயர்டும் இல்லாம வந்தவர் யாரு? யாரு? பேதுரு. இயேசுவுக்காக சாதிச்சிட்டப்பா, ஓ பயங்கரமா ஒத்தால நின்னு நான் சாதிச்சிட்டப்பா அப்படின்னு வீரமா வந்தார் எலியா. ஆமென் சொல்லுங்க. 850 பேர் வெட்டிட்டு சாப்பிட கூட போகல, மீண்டும் தேவ சமூகத்துல கர்மேல் பர்வதத்துல முழங்கால் பட குனிந்து இயேசுவை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்க. தேசத்தின் நன்மைக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் விடுதலைக்காக காத்திருந்து சாப்பிடாம கூட சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். எதை வேணா நம்ம செய்யாம இருக்கலாம், சாப்பிடாம நம்ம மட்டும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. 850 பேர் வெட்டி இருப்பான். எவ்வளவு டயர்டு, எவ்வளவு சோர்வு, எவ்வளவு பசி வந்திருக்கும். அதெல்லாம் சாப்பிட போகல. ஆகாபிட்ட சொல்றாரு, நீ போய் சாப்பிட போ. அல்லேலூயா. பெருமளை இரைச்சல் வரப்போகிறது, நீ போய் சாப்பிட போகும். நான் தேவ சமூகத்தில் கர்மேல் வரைக்கும் போய் அல்லேலூயா தேவனோடு நின்று கொண்டு வருகிறேன் என்று அவன் தேவனோடு பக்கம் போனான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் பயங்கர டயர்டு சோத்திரம். இதெல்லாமே இந்த காத்தெல்லாம் சுத்தி அடிக்குது. ஆகாப்பு டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே அல்லேலூயா அதை சுத்தி ஒரு காத்து சல்லுன்னு அடிச்ச உடனே அது என்ன சாப்பாடுங்கிறது மனம் வந்திருக்கும். மனம் வந்திருக்கா? அல்லேலூயா. சில பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு ஆள் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா, இந்த சபை ஃபுல்லா என்ன செய்யும், அந்த என்ன சாப்பாடுன்னு வாசம் வரும் வராதா? என்ன ஆமேன் வரமாட்டேன். வருமா வராதா? கட்டாயமா வரும். யாரோ ஓபன் பண்ணிட்டாங்கடா பாக்ஸ, சோத்திரம். சிலருக்கு நல்ல மனமனான்னு கபா அடிக்கும், சிலருக்கு லைட்டா நாத்த மாதிரி அடிக்கும் சோத்திரம். சாப்பாடு அவ்வளவு ருசியா இருந்திருக்கும். ஆகாப் அதெல்லாம் அல்லேலூயா, ஆகாப் அப்படிலாம் செய்த பின்பு எலியாவை அதை பாதிக்கல. எலியாவை சாய்க்க முடியல, சபத்தை தடுக்க முடியல, கர்த்தருக்காய் வாழ்ற வைராக்கியத்தை தடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. ஒரு யேசபேலுடைய ஒரு வார்த்தை அவனை முழுக வச்சிருச்சு, அவனை மூழ்கி போக வச்சிருச்சு. இதுவரைக்கும் 850 பேர்னால அல்லேலூயா 850 பேர் இவனை முழுக வைக்க முடியல, இவனை தள்ளி வைக்க முடியல, இவனை க்ளோஸ் பண்ண முடியல. ஒரு ஆகாப்பு இவனை முடிக்க முடியல சோத்திரம். ஒரு ஆகாரம் அவனை முடிக்க முடியல சோத்திரம். அல்லேலூயா. எலியா கூட இருந்த வேலைக்காரன் சோத்திரம் போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வான்னு 7 முறை அனுப்புறார். இவரை போய் பார்க்கும் போதெல்லாம் ஆகாப்ப கிராஸ் பண்ணி தான் போயிருப்பாரு. எலியானால கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு சாப்பாடு இல்ல.
எலியாவும் சாப்பிடல. சரி, எலியாதான் கத்தருக்கா வைராக்கம் வாழ்றாரு, கத்தருக்கு தான் வாழ்றாரு, ஜீவிக்கிறா, விட்டுருவோம். கூட இருக்கிற வேலைக்காரன் என்ன பாவம் பண்ணா? ஜோத்திரம், அவனுக்கு சாப்பாடு இல்ல. அல்லேலூயா. ஆனா அவன் அந்த மலையை பார்க்க போகும் பொழுது ஆகாப்ப கிராஸ் பண்ணி தான் போயிருப்பார். ஆகாப்ப நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ராஜா வீட்டு சாப்பாடு, அரண்மனை சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஏகப்பட்ட டிபிள் மேக்ஸ் இருந்திருக்கும். அல்லேலூயா. எலியாவோட வேலைக்காரன் ஊழியக்காரன் பார்த்திருப்பான். அடப்படுவா, இப்படி வெட்டுறானே, பசி நேரத்துல இப்படி நம்ம கண்ணு முன்னாடி இப்படி வெட்டுறானே, அடாடாடா, அவன் நல்லா இருப்பானா, கொஞ்சம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரனுக்கு கண்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய நாடி நரம்பெல்லாம் அப்படி வாஞ்சியா கேட்டிருக்கும். அல்லேலூயா. எலியாவை மட்டுமல்ல, எலியாவின் வேலைக்காரர் கூட சாய்க்க முடியல. ஆனா ஒரு வார்த்தை ஏசபேலின் ஒரு வார்த்தை, அல்லேலூயா, நீ செய்தது போல நாளைக்கு உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எலியாவை சாய்க்க வச்சிருச்சு, சோர பண்ணிருச்சு. இதுவரைக்கும் சாய்க்காதவன் ஏதோ ஒன்றுல ஏதோ ஒரு காற்று நம்மை சாய பண்ணுகலாம், விழ பண்ணுகலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நமக்கு முன்னாடி கர்த்தர் நிற்கிறார், நமக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறார். எந்த காற்றடிச்சாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்கு முன்னாடி கர்த்தர் நிற்கிறார். கர்த்தரா காற்றா, காற்றா கர்த்தரா. அன்னைக்கு இருந்த அந்த நிலைகள் இன்னைக்கு எங்க? அன்னைக்கு இருந்த வைராக்கியங்கள் இன்னைக்கு எங்க? அன்னைக்கு இருந்த வாஞ்சிகள் இன்னைக்கு எங்க? அல்லேலூயா. மழையும் பார்க்காம, காத்தும் குளிரையும் பார்க்காம, எந்த சூழ்நிலையும் பார்க்காம, பஸ்ஸையும் பார்க்காம, எந்த காசையும் பார்க்காம கர்த்தருக்காக வைராக்கியம் வந்த வாழ்க்கைகள் எங்கே? ஏன் நீ அமிழ்ந்து போகிற? ஏன் சூழ்நிலை அமிழ்ந்து போகுது? அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு சொந்தக்காரலாம் அதிகமா இல்ல, அன்னைக்கு உறவுக்காரர் அதிகமா இல்ல, குடும்பவுடைய காரியங்கள் அன்னைக்கு அதிகமா இல்ல. அதனால அப்படி தேவன் அதிகமா ஆர்வமா தேடணுமா? சொல்லுங்களே. அன்னைக்கு ஆண்டவரை அப்படி வைராக்கியமா தேடி வாஞ்சித்து வந்தமே, இன்னைக்கு எது நம்மை தடை பண்ணுகிறது, எது நம்மை இடரல் பண்ணுகிறது, அதை மேற்கொண்டால் மாத்திரம் தான் நம்ம பாக்கியவான்களாய் மாற முடியும், ஆசீர்வாதமாய் மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். சோத்திரம். பாஸ்டர், நான் பாடுறேன் பாஸ்டர், நான் அந்த ஊழியர் செய்யறேன், நான் ஆத்துமாதாயம் பண்ற சபையை நான் பாருங்க, இது அப்படியே தலைகளை மாத்தி கட்டிறேன் பாருங்க, அதை அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு? தேவனுக்காக அப்படி வைராக்கியமா பேசுறது எங்க? தண்ணிக்குள்ள இப்போ மூழ்கி போன நிலை. சிலருக்கு வயசாக ரொம்ப மூழ்கி போறாங்க. வாலிபத்துல கூட நல்லா இருந்தாங்க, ஆமென் சொல்லுங்க. பிள்ளை பெற்றதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தாங்க, எல்லாம் பெத்து பேர பிள்ளைகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே மூழ்கி போறாங்க. புடிச்சு இழுத்து நிப்பி வச்சா ஒரு 2 நிமிஷம் நிக்க, மறுபடியும் சாயுது, அப்படியே மறுபடியும் எடுத்து நிக்க வச்சா மறுபடியும் அப்படியே சாயுது. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. வர ஜெப வாழ்க்கை இல்ல, வர ஆண்டோட வார்த்தையை கேட்கணுங்கிற ஆர்வம் இல்ல. அன்னைக்கெல்லாம் வார்த்தையை கேட்பாங்க, பிரசங்கம் முடிஞ்சாலும் அல்லேலூயா சோத்திரம், வீட்டுல போய் போன் பண்ணி கேட்பாங்க. இன்னைக்கெல்லாம் லைவ் வருது, நம்ம வீடியோ எல்லாம் போடுறோம் சோத்திரம். ஆனாலும் அன்னைக்கெல்லாம் சோத்திரம் இந்த வாய்ப்பெல்லாம் இல்ல. வார்த்தை அப்படி வாஞ்சியா கேட்ட காலங்கள் உண்டு, போன் பண்ணி கேட்ட காலங்கள் உண்டு சோத்திரம். பாஸ்டர், நீங்க சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணுச்சு, ஆண்டவர் என்னோட பேசினார் அல்லேலூயா என்று சொல்லி இன்னும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின காலங்கள் இன்னைக்கு எங்க போச்சு? வசன நேரத்துல, பிரசங்க நேரத்துல தூங்குறோம், ஜெபம் பண்ண நேரத்துல சரி ஆராதிக்கிறதுல ஆவியில நிரம்புறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் சபையில வந்து முழங்கால் போட்டா ஆராதனை முடிகிற வரைக்கும் முழங்கால விட்டு எந்திரிக்கிறது. இன்னைக்கு முழங்கால இல்ல. முழங்கால தேடி பாருங்க, எங்க முழங்கால் இருக்கான்னு பாருங்க. முழங்கால இல்ல, நிறைய பேருக்கு போயிருச்சு, எங்கேயோ கடன் வாங்கி போயிருச்சு, கடலை தாண்டி தூத்துக்குடி தாண்டி போயிருச்சு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் வாயை திறந்து கர்த்தரை துதிச்சா, அபிஷேகத்தை நிரம்பினா, ஐயோ ஆண்டவர் அப்படி மகிமைப்பட்ட காலங்கள் இன்னைக்கு மூழ்கி போயிட்டோம். ஏன் நீ பாக்கியவானா வர முடியல? ஏன் நீ ஆசீர்வாதம் பெற முடியல? ஏன் சோர்ந்து போற? ஏதோ ஒண்ணு உன்னை மூழ்கி போனது. கர்த்தர் சொல்றார், அவை விட்டு எழும்ப 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 எழும்ப. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் வருகிறது, மீண்டும் எழும்பி பிரகாசிக்க, மீண்டும் எழும்பி நடக்க, மீண்டும் நீ கர்த்தரோடு கூட வாழ தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. முன்னாடியில நல்ல ஆராதனை போயிட்டு இருக்கும், பிள்ளைகள் சங்கி போக கூடாது, கேட்ட பண்ணா பாருங்க என்ன பண்றது. சோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க சோத்திரம். என்ன சொல்ல வந்தேன் பாத்தீங்களா? சோத்திரம்.
நல்ல ஆராதனை முன்னாடி போயிட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கிற எல்லாம் நல்லா ஆராதிப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா, நல்ல அபிஷேகம் நிரம்பி ஆவி நிரம்பி நல்ல ஆராதனை போயிட்டு இருக்கோம். ஒரு அக்கா பக்கத்துல பாத்துட்டு, வந்துட்டாளா ஊருக்கு போயிட்டு? அல்லேலூயா அல்லேலூயா, வந்துட்டாளா? வச்சுக்கிறேன் அவள. அல்லேலூயா அல்லேலூயா, ஆமா வந்துட்டா, வந்தோடனே குதிக்கிறாளமா. அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆராதனை போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம 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 ஆராதனை எங்க போயிட்டு இருக்குது? யாரு மேல போயிட்டு இருக்குது? எவரு மேல போயிட்டு இருக்குது? சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். கண்ணை விழிச்சு பாக்குறது. சோத்திரம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் நல்லா பாடுறாரா? ஏன் இப்படி பாடுறாரு? ஏன் ஒரு மாதிரி பாடுறாரு? ஆமா அல்லேலூயா அப்படின்னே நம்மால பாத்துட்டு இருக்கோம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. மூஞ்சி பார்த்தா, பாஸ்டரோட மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் ஒரு கலை கம்மியா இருக்குது, ஏதோ உடம்பு முடியலையோ, ஏதோ பலவீனமோ, ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாரு? சோத்திரம். ஏன் ஒரு மாதிரி அப்படி இருக்கிறாரு? சோத்திரம். அப்படின்னு அல்லேலூயா அல்லேலூயா அப்படிதான் நம்மால ஆராதனை பண்ணிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு இந்த ஃபேன் கம்மியா ஓடுது? அல்லேலூயா. ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்குது ஃபேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு இந்த ஃபேன் ஓடவே இல்லை? அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த அண்ணா வந்துட்டாரு, இந்த அக்காவை காணா. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அக்கா வந்தாரு, ஆமா சோத்திர பையனை காணமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போயிருச்சு ஆராதனை? வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கிறது? கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். காற்றை பார்க்க வேண்டாம், மழையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவரா இருக்கிறார். நம்மை அபிஷேகிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்மை நிரப்ப அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு அதனால்தான் அவன் உள்ள மூழ்கி போனான். கர்த்தரை விட ஏதோ ஒன்று அதிகமான பலம் நம்மை நோக்கி வருகிறது. ஏன் நம்ம மூழ்கி போகிறோம் அப்படின்னா, கர்த்தரை விட வேற ஒன்றை நம்ம அதிகமாய் பலமாய் பார்க்கிறதுனால தான் நம்ம மூழ்கி போகிற காரியம். நம்ம கர்த்தரை விட நம்ம அல்லேலூயா பணத்தை நம்ம பலமாய் பார்க்கிறோம், நம்ம வேலைகளை பலமாய் பார்க்கிறோம். கர்த்தரை விட தேவனை விட நாம வேற ஒன்றை பலமாய் பார்க்கிறதுனால தான் அது நம்மளை மூழ்க வைக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம மூழ்கி போகிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கை மூழ்கி போகிறது? ஏன் நம்ம வாழ்க்கை மூழ்கி போற நிலை அப்படின்னா, பேதுரு கர்த்தரை பார்த்ததை விட காற்றத்தான் பலமாய் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம சுற்றி இருக்கிற எந்த காரியத்தை விட கர்த்தரை பலமாய் பாருங்க. எதுவும் நம்மளை பாதிக்காது, எதுவும் நம்மை பாதிக்காது, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படித்தான் கர்த்தரை விட நீங்க வேற ஒன்றத்தை அதிகமா பார்க்கணும். கர்த்தரை விட வேற ஒன்றைத்தான் நம்ம இன்னைக்கு பெருசா பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். இன்னைக்கு இவ்வளவு அல்லேலூயா சூழ்நிலை, கிளைமேட், நேத்துக்கெல்லாம் பயங்கர மழை. மக்கள் நேத்துக்கே பிளான் பண்ணிருப்பாங்க. சோத்திரம். கர்த்தரா அல்லேலூயா காத்தா, கர்த்தரா மழையா, சோத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மழை தான் பெருசா தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் எப்படி தெரிஞ்சிருப்பாரு? அல்லேலூயா. மேக மூட்டத்துல விமான கண்ணுக்கு என்ன செய்யாதான் தெரியாது. அது மாதிரி மேகமூட்டை வந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருது? மேகமூட்டம் மறைச்சிருது. சோத்திரம். மேகமூட்டத்தை விட நம்ம கர்த்தரை விட எது பெருசா தெரியுது? சரி போட்டு விடு, அவன் போகாட்டி என்ன இன்னைக்கு கிடப்பான். சோத்திரம். கேட்டா சொல்லிடுவோம், பாஸ்டர் ஒரே பயங்கர மழை பாஸ்டர். சோத்திரம். அப்படி ஒரு மழை பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, உங்க வீட்டுல ஒரு விசேஷம், உங்க ஊர்ல ஒரு விசேஷம் அப்படின்னா மழையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்போம். ஹலோ, பக்கத்து வீட்டுல 4 கொடைய கடனுக்கா வாங்கிட்டாவது போய் சோத்துறோம். அல்லேலூயா. அந்த விருந்துல விசேஷத்துல கலந்து கொள்ளாம விட்டுருமா நம்ம? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசேஷம், ஒரு காரியம் அப்படின்னா உங்க ஊருக்கு வர்ற பஸ்ஸ அல்லேலூயா பார்த்துட்டு பஸ் போனா பரவாயில்ல, நாங்க அப்புறம் வந்துக்கிறோம்னு சொல்லி அசால்ட்டா விடுவீங்க. பஸ்ல மோதி அடிச்சு விழுந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஏறி போகணும் வரமாட்டோம். வலிக்கிய விழுந்தாலும் பரவாயில்ல, போக வேண்டியதை போய் தான் ஆகணும், செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் தேவ காரியம் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடும்? அப்படி ஒரு அசால்ட் வந்துடும். அதனால மூழ்கி போகிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். பலமாய் அடிக்கிறதை, பலமாய் இருக்கிறதை கண்டு சோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எது நம்மை மூழ்க வைக்கிறது, எது நம்மை அமிழ்க வைக்கிறது அப்படின்னா சோத்திரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு. எதில் அமிழ்ந்து போகாதபடிக்கு சொல்லுங்க? அதிக துக்கம். சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அமிழ்ந்து போக காரணம் துக்கம். சோத்திரம். சோகம். சோத்திரம். சோர்வு. சோத்திரம். ஆமென். சோகம் மூஞ்சி, சோர்வு மூஞ்சி, துக்கம் மூஞ்சி. சோத்திரம். ஆமென். சபைக்கு வரும்போது துக்கம். சோத்திரம். ஆமென். நல்ல பாஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் துக்கம், விசுவாசி பார்க்கும் போதெல்லாம் துக்கம். துக்க முகத்தோடு, துக்கத்தோடு வாழ்ந்தா நம்ம அமிழ்ந்து போயிரும் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். விசுவாசி ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் அப்படின்னாவே அவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவன் மகிழ்ச்சியா இருப்பான். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நீ துக்கப்பட துக்கப்பட துக்கத்துல வாழ வாழ இன்னும் உங்களை அமிழ்த்தி கொண்டு போய்விடும். ஆமென், அல்லேலூயா. அமிழ்ந்து நீங்க போயிடுவீங்க. சோத்திரம். நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஒருவர் பார்த்து உற்சாகப்படுத்தணும், ஒருவர் பார்த்து மகிழ்ச்சிப்படணும். யாராவது சோகமா துக்கமா இருக்கிறாங்களா, அவங்கள போய் பார்த்து பேசுங்க. உற்சாகமா இருங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று அவர் ஒருவர் உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. துக்கம், பாரம், சோர்வு. வேதத்துல யாரெல்லாம் சோர்ந்து போனாங்களோ, வேதத்துல வாசி பாருங்க. சோர்ந்து போனவங்களை, துக்கம் பண்ணவங்களை சோத்திரம் ஆண்டு ரொம்ப கவலைப்படுவார், ரொம்ப வேதனைப்படுவார். சோத்திரம். அது நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து நம்மளை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வச்சிருக்கிறார். சோத்திரம். அந்த சந்தோஷத்தை இழந்தரக்கூடாது, மகிழ்ச்சி இழந்தரக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சிரிக்கிறதுக்கு 50 ரூபாய் கொடுத்தாதான் சிரிப்பாங்க. ஹலோ. சிலர் சிரிக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன நகைச்சுவை ஜோக்கு சொன்னாலும் சிலர் சிரிக்க மாட்டாங்க, உம்முனேதான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஷோகேஸ் பொம்மையாட்ட, கரடி பொம்மையாட்ட இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நமக்கு அல்லேலூயா மகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதம் நமக்கு மன மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. அவ கர்த்தர், வேதம், வசனம், ஆலயம் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை என்றாலே மகிழ்ச்சி, துக்கமல்ல, சோர்வல்ல. அல்லேலூயா. எலியா சோர்ந்து போய் சூரியச்செடியில படுத்திருந்தாராம். சோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி அல்லேலூயா சாப்பாட்டை, அப்பமும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்தாராம். சோத்திரம். தட்டி எழுப்புகிறார். சாப்பிடு. ஏன் சோர்ந்து போன? சாப்பாடு இல்லாம சோர்ந்து போனியா? அன்னைக்கு ஆகாப் சாப்பிடும் போது நீ சோர்ந்து போயிட்ட. ஒருவேளை சாப்பாடு இல்லாம சோர்ந்து போயிட்ட போல இருக்குன்னு கர்த்தர் சாப்பாட்டை அனுப்பினாரு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தலைமாட்டில் தண்ணீர், தலையில் சுடப்பட்ட அப்பம். எல்லாரும் சொல்லுங்க. தலைமாட்டில் தண்ணீர், கடலில் சுடப்பட்ட அப்பம். சூடான அப்பத்தை கொடுத்து அவன் உற்சாகப்பட, சாப்பிட்டாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவான், சாப்பிட்டாவது சோறு மாறுன்னு சொல்லி சாப்பாட்டை கொடுத்தார். சாப்பாடு கொடுத்துட்டு மீண்டும் படுத்துட்டார். சொல்லுங்க. உங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? சாப்பிட்டு எந்திரிக்கிறது. நம்மளால மாத்திரை சாப்பிட்டா தூங்கிக்கும். மாத்திரை எதுக்கு தெரியுமா? உங்க வியாதியை சுகமாக்குறதுக்கு அல்ல. எந்த மாத்திரையும் வியாதியை சுகமாக்காது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க சாப்பிடுறீங்களா மாத்திரை, சுகருக்கு சாப்பிடுவீங்க, சுகர் சரியாகாது. காய்ச்சலுக்கு சாப்பிடுறீங்களா, காய்ச்சல் சுகமாகாது. சளிக்கு சாப்பிடுறீங்களா, சளி சுகமாகாது. என்ன தெரியுமா? உங்களை எழுப்ப வைக்கும், அவ்வளவுதான். உங்களை எழும்ப வைக்கும், அவ்வளவுதான். அது சுகமாக்குறதுக்கு எந்த மாத்திரைனாலும் சுகப்படுத்த முடியாது. இதான் சயின்ஸ். நம்ம மெடிக்கல் டாக்டர் இருக்கிறார், அவரை கேட்டேன்னு சொல்லு, கூட்டம் முடிஞ்சு கேளுங்க. அவர் படிச்சுட்டு இருக்கிறார், இப்பதான் செகண்ட் இயர் அவன் தாண்டி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு அப்படியே சொல்லி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. என்ன நான் சொல்றது கட்டுதானா? ஒரு ஊசி போடுறது அவங்கள பூஸ்ட் பண்ண, அவங்க எழுப்ப ஒரு டிடி போடுவாங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, டிடி போடுவாங்க. என்ன நீங்க வியாதியில போனாலும் போன உடனே ஒரு டிடி போடுவாங்க. டிடினா ஒரு ஊசி கொடுப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த அப்படியே பலவீனல ஒரு வியாதி வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஊசி, நார்மலா போடுற ஊசி, அது உங்க சரீரத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எழுப்பி விடும், அவ்வளவுதான். நாம என்ன வர மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனாக்கு ஊசி போட்டீங்கல்ல, கொரோனாக்கு எல்லாம் ஊசி போட்டீங்கல்ல, அது சாகருக்கு போட்ட ஊசி.
ஆமென், அல்லேலூயா. மற்ற ஊசியெல்லாம் நம்மளை பலப்படுத்தும், நம்மளை ஒரு நாடி நரம்புகளை உற்சாகப்படுத்தும், அவ்வளவுதான். ஆமா, இங்க நர்சுகளா இருக்கிறாங்க, டாக்டர்லாம் இருக்கிறாங்க, வேணா நீங்க டவுட் கேட்டு பாத்துக்கலாம். சோதனை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டேட் சொன்னதுனால தான் தைரியமா நான் சொல்றேன் இப்போ. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அப்பமும் நம்ம கொடுக்கிற தண்ணீரும் நம்ம பலப்படுத்த சாப்பிட்டு அப்படியே திரும்ப தூங்குறதுக்கல்ல. 2வது முறை மடி தட்டி எழுப்பி மீண்டும் அப்பமும் மீண்டும் தண்ணியை கொடுத்துட்டு சாப்பிட்டு போட்டு மடி தூங்கிட்டாரு. ஹலோ, சாப்பிட்டு போட்டு மறுபடியும் தூங்கிட்டார். இப்படியே விட்டோம்னா எலியா அன்னைக்கே க்ளோஸ் ஆயிருப்பாரு. கத்தருக்கு எலியா தேவை, அதனால தான் கத்தர் அன்னைக்கு விடல. மீண்டும் தட்டி எழுப்பி இப்ப ஆண்டவர் சொல்றார், ஏய் எழும்பி எந்திரி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ துக்கத்துல, நீ அதிக துக்கத்துல இருந்து நீ அமிழ்ந்து போயிருவ. துக்கப்படாத. சபைக்குள்ள யாராவது இருக்கிறாங்களோ தட்டி எழுப்புங்க, உற்சாகப்படுத்துங்க. நீ பாக்கியவான், நீ பாக்கியவாதி, உனக்கு எந்த குறை இல்ல. நீ கர்த்தரை தேடி வந்துட்டீல, தேவ சமூகத்துல வந்துட்டீல, இனி உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஒருவர் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தணும். அமிழ்ந்து போகிற விழுந்து போகிற சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். அவங்களை தட்டி எழுப்பு, ஒருவர் தட்டி எழுப்பு. கூட்டம் முடிஞ்சோன்னா ஒரு ஐக்கியப்படணும். கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் அது பெண்களோட ஐக்கியப்படணும், ஆண்கள் ஐக்கியப்படணும். ஒரு விசாரிக்கணும். தோத்தர் முடி. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சிலர் ஆளு உனக்கா சோதம் சொல்ல முடியாது, போடி உனக்கா, உங்க கையெல்லாம் கொடுத்தா என் கையில குஷ்டம் வந்துடும், போடி அங்க. அல்லேலூயா. இதுதான் நம்ம ஐக்கியம். ஒரு நிமிஷமா வெயிட் பண்ணி காத்திருந்து, சோத்திரக்கா, சோத்திர அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, சாட்சி வேற சொன்னீங்களே, அந்த சாட்சி சொன்ன எனக்கு கொஞ்சம் பக்கீர் இருந்து ஜோம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, உற்சாகமா இருங்க, கர்த்தர் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் சொல்றோம். ஊட்டம் முடிஞ்சோன்னு படக்கடிச்சிட்டு ஒரே ஓட்டம். இன்னைக்கு ஓடிடாதீங்க, வலிக்கு விழுந்துருவீங்க. என்னைக்கு ஓடுற மாதிரி இன்னைக்கு ஓடிடாதீங்க, வலிக்கு விழுந்துருவீங்க, பார்த்து போங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிக துக்கம், அதிக பாரம் நம்மளை அமிழ்ந்த பண்ணும். ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9 வாசிங்க. ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் பலவிட இச்சையிலும் விழுவார். இங்க 7 காரியங்களை சொல்றார். நல்ல கவனிங்க, பிரசங்கத்தை நல்ல வார்த்தை நல்லா கவனிக்கும். இங்க 7 விஷயங்களை சொல்றார். சோத்திரம். ஒருவன் அதிக ஆசை, அதிக ஒரு விருப்பம் ஒருவனுக்கு வரும்பொழுது அவன் விழுந்து போகிறான். சிலருக்கு அதிக ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆசை? அதிக ஆசை. ஒரு பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணுமா, ஒரு காரியத்தை பார்க்கணுமா, ஏதோ ஒண்ணு அதிக ஆசை. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எவ்வளவு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு வர்றதுதான் வரும். என்ன ஆமைன்னு சொல்ல போறேன். அதிகமா வந்துச்சுன்னா அது இன்னும் 2 மடங்கு அவனை இழுத்துட்டு தான் போகும், பிச்சுட்டு தான் போகும். எதுக்கு சொல்றேன்னா, அல்லேலூயா, விரும்பாது. தேவன் நமக்கு தேவையானதை கொடுப்பா. அத மேல வசனம் சொல்லுது, அல்லேலூயா. போதும் என்கிற மனதனோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் நமக்கு தருகிறது அந்தந்த நாளுக்கு ஏற்ற படிகளை கொடுப்பா. தேவனையும் விட்டு, ஆராதனையும் விட்டு, ஜபத்தையும் விட்டு, வசனத்தையும் விட்டு, நம்ம விசுவாசத்தை விட்டு, பரிசுத்த வாழ்க்கை விட்டு அதிகமா ஓடாத. ஜபம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில. இன்னைக்கு வசனம் நிறைய பேர் வாழ்க்கையில வசனம் இல்ல. தேவன் அதிகமா தேட முடிகிறது இல்ல, விழுந்து போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. இப்ப இங்க 7 விஷயத்தை சொல்றார், நல்லா கவனிங்க. 1, சோதனை. அதிக ஆசை வந்துச்சுன்னா, அதிக ஆசையில ஓடுனீங்கன்னா 1 சோதனை வரும். எல்லாரும் சொல்லுங்க. 1 என்னது? சோதனை. 2 கண்ணி வரும். என்ன வருங்க? கண்ணி. கண்ணினா என்னது? கண்ணினா என்னது? அது ஒரு ஆபத்து. எப்படி வருனே தெரியாது, அதான் கண்ணி. அல்லேலூயா. ஒருவன் குருவி பிடிக்கும் போது மறைந்து ஒளிந்து அந்த பொரிய வைப்பான். அந்த குருவி வந்து சாப்பிடும் பொழுது அதுக்குள்ள விழுந்து அதை சிக்கிரும். அது அந்த குருவிக்கு தெரியாது, அகப்பற்றும். ஒரு வலையில அல்லேலூயா அகப்பற்றும். அது போல கண்ணி, நமக்கு விரோதமா பல கண்ணி வச்சிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அதிக ஆசைப்பட்டேன்னா, அதிக ஆசையில ஓடுனீங்கன்னா நமக்கு தெரியாமையே நிறைய கண்ணிகள் வரும்.
அல்லேலூயா. ஓவரா சம்பாதிச்சுன்னு வச்சுக்க, கூட இருக்கிறாலே உனக்கு கண்ணி வைப்பான். ஆமேன்னு வரமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஓவரா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஓவரா நீங்க அப்படிலாம் 4 பேர் உன்னை சுத்தி பார்த்துட்டு இருப்பான். உங்க ஓனரே உனக்கு ஆப்பு வைப்பார், உனக்கு தெரியாது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவரு வாங்க வாங்க செய்யுங்க செய்யுங்க, நீதான் எனக்கு வல்லவர் நல்லவர், ஐயோ உன்னை மாதிரி யாருமே இல்ல அப்படிதான் சொல்லுவார். ஆனா உனக்கு கீழே குழிய தோண்டிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்க, ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் அப்படி பேசிட்டே இருப்பேன். 3வது ஆமேன், மனுஷ கேட்டு. அல்ல மனுஷனுக்கென்று சில மனுஷனுக்கு விரோதம் வைக்கிற சில விதமான பொல்லாப்புகள் மனுஷ கேட்டிலும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அடுத்தது 4வது அழிவு. சோத்திரம். 4வது என்னதுங்க? அழிவு. நம்ம தேடி பல அழிவுகள் வரும். அதிக ஆசைப்பட்டு ஓடாதீங்க, அதிக பணத்தை நோக்கி ஓடாதீங்க, அதிக பொருளை நோக்கி ஓடாதீங்க, ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடாதீங்க. தேவன் அதன் காலங்கள் நமக்கு ஏற்றதை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா. அடுத்தது மதிகேடு. சொல்லுங்க, மதிகேடு. 5வது மதிகேடு. சோத்திரம். அல்லேலூயா. 6வது சேதம். சொல்லுங்க, 6வது சேதம். அல்லேலூயா. சேதம் வரும். அல்லேலூயா. பயங்கரமான சேதத்தை வாழ்க்கையில கொண்டு வரும், சரீரத்துல பல சேதங்களை கொண்டு வரும். தோத்துரும். அன்னைக்கெல்லாம் நல்லா ஓடினவங்க, அன்னைக்கெல்லாம் நல்லா ஓடி உழைச்சவங்க, இன்னைக்கு பல சேதங்களினால எங்கேயும் போக முடியாம முடங்கி பட பண்ணும். அதுதான் சேதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். ஒரு காலத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை எதிர்த்து அடிக்க வந்தவர் ஒரு மனுஷன், இது ஆனமல்ல இருக்கார். எங்க அப்பாவுக்கு எதிராக அடிக்க வந்தாரு. அவர் முக்கியமான ஒரு இதுல இருந்தார். லீடர் அடிக்க வந்தாரு. பயங்கரமா எங்க அப்பா குரோதம் எழும்பி வந்தார் ஒரு மனுஷன். அந்த ஏரியால அந்த நாட்கள் அவர் பயங்கரமான ஒரு ஆளா இருந்தார் இந்த ஆனமலையில. இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறார். நாட்கள் அவர் குறிச்சு நான் பேசிட்டு இருந்த ஒருத்தர், இவரு ஒரு காலத்துல எப்படி இருந்தாருங்க, என்ன இப்படி இருக்கிறாரு, குடிச்சிட்டு வளரிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறார். அதை பேசிட்டு போது சொன்னார், ஒரு பயங்கரமான ஆளா இருந்தவருங்க, ஒரு ஆனமலையை ஆட்டி படைச்சவரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஓவரா ஓடணும்னா அப்படிதான் நடக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அப்ப அதிக ஆசை, அதிக விருப்பத்தில் ஓடக்கூடாது, சேதம் வரும். சோத்திரம். அல்லேலூயா. 7வது இச்சையில விழுவார்கள். எதுல விழுவாங்க? இச்சை, பொன்னாசையில விழுவாங்க. நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். அல்லேலூயா. பொண்ணு மேல, அல்லேலூயா, பாவத்து மேல விழுந்து போவாங்க. ஏதோ ஒரு இச்சையின் மேல, பொருள் மேல விழுந்து போவார். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? அண்ணையா, தங்கம் வாங்குங்கன்னு பல அல்லேலூயா விளம்பரம் வரும், பல விளம்பரம் வரும். பார்த்திருக்கீங்களா? குமரன் தங்க மாளிகை. ஆமென். குமரன் தங்க மாளிகை. அப்புறம் வேற என்ன கவர் மாளிகை தெரியல எனக்கு. சோத்திரம். எனக்கு தெரிஞ்சது குமரன் தங்க மாளிகை. சோத்திரம். அப்புறம் என்னது? லலிதா ஜுவல்லரிஸ். இப்படி எல்லாம் நிறைய விளம்பரத்தை பார்க்கலாம். அவருக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லை. சோத்திரம். விளம்பரம் பண்ணி எல்லாம் போயிச்சு அவரு. சோத்திரம். கவனிங்க. அப்போ இப்படி எல்லாம் விளம்பரம் வரும். வாங்க உங்களுக்கு வேண்டிய சேதாரம் இல்லாம உங்களுக்கு அப்படி கொடுக்குற இப்படி கொடுக்குற ஒரு விளம்பரம் வரும். இன்னொரு விளம்பரம் வரும், உங்க தங்கங்களை வச்சு அடமானமா நாங்க பணம் தரோம் வாங்கம்பா. உங்க தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து அடமான வைங்க, நாங்க பணம் தர்றோங்கிறான். ஹலோ, ஒருத்தன் சொல்றான் தங்கம் வாங்குறான். ஒரு தங்கமா தங்குதான் நம்ம வீட்டுல. அதுக்கு பேர் என்னது? தங்கம். ஆனா தங்குதா? என்ன ஒரு மாதிரி பாக்குறேன். அதுக்கு பேர் என்னது? தங்க நகை. அப்ப வீட்டுல என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். ஆனா அதுக்கு பேர் என்னது? தங்க நகை. தங்குதான். ஒரு வீட்லயாவது தங்கம் இருக்கா? எல்லாம் கொண்டு அடமானத்துல இருக்கு. சரி, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். ஒருத்தன் சொல்றான் வாங்குங்க அப்படின்னு கொடுக்குறான், ஒருத்தன் விக்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் வாங்க வெய்யுங்கிறான். ஹலோ, சரி. 2வது ஒருத்தன் என்ன சொல்றான்? வாங்க, உங்களுக்கு நிறைய லாபத்தோட நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்? தங்கத்துக்கான, உங்களுக்கு அடமானத்துக்கான பணத்தை நாங்க நிறைய கொடுக்கிறோம், வட்டி இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம். ஒருத்தன் என்ன செய்யறான்? கொண்டு வந்து கொடுங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் அடமான வச்சதை நாங்க எடுத்து தரோங்கிறான். ஹலோ, இன்னொருத்தன் அடமான வச்சத எடுத்து தரோங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் தங்கம் விற்கணுமா, வாருங்கள். புரியலையோ நான் சொன்னது? ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நான் தங்கம் வாங்குறதும் இல்ல, தங்கம் போடுறதும் இல்ல,
தங்க விக்கிறதும் இல்ல. ஆமா, அல்லேலூயா, அதை கண்ணிலேயே நம்ம பார்க்கறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெண், பொன், மண், இந்த 3 ஆபத்து. ஆமென் சொல்லுங்க. பொன், பெண், மண். ஆமென் சொல்லுங்க. 3 ஆபத்து. அதை நம்ம விளப்பணும். அழிவுக்கு நேரம் நடத்து. அதான் பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவானப்பா, நீ அமிழ்ந்து போகாத. காற்றை பார்த்து அமிழ்ந்து போகாத. அதிகமா வருகிற பல சூழ்நிலை பார்த்து அமிழ்ந்து போயிடாத. அல்லேலூயா. நான் உன்னை கரம் பிடித்து தூக்குறேன். பேதுருவை கர்த்தருடைய கரம் நீட்டி, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அமிழ்ந்து போகிற அந்த சூழ்நிலை விட்டு நம்ம எழும்பினால், கர்த்தர் நம்ம கரம் பிடித்து தூக்கினால், நம்ம பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, அடுத்தது ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நேரம் பேதுரு வாழ்க்கையில அடுத்த ஒரு இடையூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, முயற்சி பலன் இல்லையோ. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. முயற்சியில் பலன் இல்லையோ. முயற்சி செஞ்சு பார்க்கிறான். முயற்சி செஞ்சு தோத்துதான் போகுது. அது எந்த பலனையும் பார்க்க முடியல. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போதும். என்ன சொல்றாரு பேதுரு? ராம் முழுவதும் பிரயாசப்படும். பேதுருக்கு தெரியாத மீனா, பேதுருக்கு தெரியாத தண்ணீரா, பேதுருக்கு தெரியாத இடமா, சூழ்நிலையா? சோத்திரம். நாங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் என்ன செய்யல, அகப்பட. போட்டு பார்த்தேன். சரீர முயற்சி எல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன், தோத்து தான் போனேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இடரல் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதம் பெற முடியாது. என்ன தெரியுமா? சுய முயற்சியை நீ போட்டுட்டே இருக்க, சுய முயற்சியை செஞ்சுட்டே இருக்க. அதனால தான் தோத்து போகிற. இப்ப ஆண்டவர் பேதுரு சொல்றார், நான் இதுவரைக்கும் சுய முயற்சியில நான் செயல்பட்டேன், சுய முயற்சியில என் வாழ்க்கை நடக்கி பார்த்தேன், முடியல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுய முயற்சியில நீங்க எடுக்கிறது எல்லாமே தோத்துதான் போகும். ஆண்டவருடைய முயற்சி, ஆண்டவருடைய சித்தத்தினாலே, விருப்பத்தினாலே செயல்பட்டு பாருங்கள். அவன் சொல்லுங்க. என்ன சுய முயற்சி, தேவனுடைய முயற்சி என்ன அப்படின்னா, யோனாவுக்கு தேவனே டிக்கெட்டு, அவன் போகிற எல்லா பாதைக்கான எல்லா காரியங்களும் ஏற்கனவே யோனாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவன் டிக்கெட் எடுக்க வேண்டாம், எங்கேயும் போய் ஆட்டையும் போய் கையிட்டு நிக்க வேண்டாம். கர்த்தர் நினிவேக்கு போக வேண்டிய எல்லா சகல காரியங்களையும் யோனாவுக்கு செய்து கொடுத்துட்டார். இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், எல்லாம் ஏற்பாடு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா யோனா தன் சுய சித்தத்துல, சுய முயற்சியில பயணம் பண்றான். அந்த டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, தேவன் கொடுத்ததெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, எனக்கு தெரியாத ரூட்டா, நான் போகாத ரூட்டா, நான் போகாத காரியமா அப்படின்னு இவனா ஒரு சுய முயற்சியில பயணம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் எப்படி தெரியுமா? நீங்களே அப்படி எனக்கு தெரியல. நிறைய பேர் எப்படின்னா, பாஸ்டர் ஒரு ஆலோசனை கேட்டுக்குவா, கேட்டுட்டு பாஸ்டர் சொன்னது செய்ய மாட்டாங்க, வேற எவனாவது அதுக்கப்புறம் ஒரு ஆலோசனை கொடுத்திருப்பான், அந்த ஆலோசனை படி ஓடுறது. ஹலோ, கேட்டா என்ன சொல்றது? நான் முதல்லயே பாஸ்டர் தான் முதல்ல ஆலோசனை கேட்டேன், முதல் பாஸ்டர் தான் என்னுடைய ஆலோசனை எல்லாம் போட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆலோசனை அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், கவனிங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். பாஸ்டர், என் புள்ள படிச்சுட்டு இருக்கிறான், முடிக்க போறான், அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் பாஸ்டர். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லுவேன்? புள்ள படிச்சு முடிக்கட்டும், முடிச்ச உடனே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து, ஹலோ, நல்ல மாப்பிள்ளையா பார்த்துலாம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஒரு ஆளை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நம்மால் என்ன பண்ண தெரியுமா? பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம், பாஸ்டர் பேர் வையுங்க. என்ன பேர் வைக்கிறதா? எப்ப கல்யாணம் ஆச்சு, எப்ப குழந்தை பிறந்துச்சு? ஹலோ, நான் சொல்றது விளங்குச்சுங்களா? சொல்றது புரியுதுங்களா? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சுய முயற்சி, சுய அல்லேலூயா விருப்பம், சுய சித்தத்துல பயணிக்கிறது.
பாஸ்டர் சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா இன்னும் பல வருஷம் ஓடிடும் போட்டு, அதுக்கு நமக்கு ஒத்து வராது. நம்மளே என்ன செஞ்சிருவோம், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவோம். வெயிட் பண்ணு, காத்துரு, பொறுமையாயிரு. தேவன் வைக்கிற பிளான் எல்லாம் சரியா நடக்கும். நம்ம முயற்சி தோத்து போகாது. நீ சுயமா முயற்சி எடுத்தினா அது தோத்து போவ. அல்லேலூயா. பேதுருவா கிளம்பிட்டாரு. யோவான் 21 அதிகாரத்துல இயேசு சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அவர் மரிச்சு போயிட்டாரு, இனி அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, நம்ம போயிருவோம் அப்படின்னு சீசர்கள் எல்லாம் சேர்ந்து பேதுரு பயணம் பண்றார். நான் போகிறேன், மீன் பிடிக்க போறேன், மீண்டும் நான் மீன் பிடிக்க போறேன். அவனுடைய கூட்டாளி எல்லாம் சேர்ந்து, நாங்களும் கூட வர தலைவா, நீ போனா அப்ப நாங்க எப்படி, நாங்க இங்க இருக்கிறது, நானும் வரேன் தலைவா அப்படின்னாங்க. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சார். ஒண்ணும் வேண்டாம், இங்க இருந்து ஒரு அம்மா போச்சு பாருங்க. போனோடனே கூட கூட்டாளிகள் என்ன செஞ்சாங்க, போனாங்க. கூப்பிடாமையே. நான் சொல்ற பையன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் போகுது, பின்னாடி என்ன செய்யுது, கூட்டாளி போகுது. நீங்க போறதா நானும் என்ன செய்கிறேன், போகிறேன் போறான். யாரும் தப்பா நினைச்சிட கூடாது. நான் சொல்ற பாயிண்ட மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். கூப்பிடாமையே என்ன செய்யறாங்க, நீர் போறதா இருந்தா நானும் என்ன செய்கிறேன், போகிறேன். இதை நான் கேள்விப்பட்டுட்டு வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி காரியம் என்ன செய்யக்கூடாது, நடக்கூடாது. நீங்க போற ரூட் தப்பு, தவறான ரூட். இன்னைக்கு புரியாது, பின்னாடிதான் புரியும். இப்போ நீங்க இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க போக கூடாது. நான் சொல்றது கீழ்ப்படிங்க. என்ன கீழ்ப்படியில போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. நல்லதா இருந்துச்சு. ஐயோ, பாஸ் கூட வீட்டுக்கு வரவே மாட்டாரு, ஆனா அவங்க டெய்லி வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன மாதிரி பாஸ் கூட ஒரு நாள் வீட்டுக்கு வர மாட்டாரு, வீட்டுக்கு டெய்லி வர்றாங்க. என்னாச்சு அப்போ, என்ன வல்லமை, ஜபமாத்தான் இருக்கும், வல்லமையாச்சா இருக்கும், டெய்லியும் தான் இருக்கும். ஆனா அங்க பெரிய ஆபத்து வந்தது, பிரச்சனை வந்தது, சூழ்நிலை வந்தது. சுய முயற்சியில எடுக்கிற எல்லாம் தோத்துதான் போகும். தேவன் சொல்லுகிற பிளான் படி அல்லேலூயா எடுத்தால் அந்த காரியம் ஜெயமாய் நடக்கும். தேவன் விருப்பம் தானா, தேவன் செயல்படு உண்மைதானா, இது தேவனுடைய காரியம் தானா அப்படின்னு எடுக்கிற அந்த முயற்சிகள் அது ஜெயமாய் நமக்கு நடத்தி கொடுக்கும். பேதுரு சுய முயற்சியில போனா, எனக்கா மீன் பிடிக்க தெரியாது, எனக்கா ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கா பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கா ஆராதிக்க தெரியாது, எனக்கு அது இது தெரியாது, ஓடினாங்க பாருங்க. போயிட்டு என்ன செஞ்சாங்க, ஒன்னும் சிக்கல. என்ன பண்ணல, சிக்கிற மாதிரி தான் இருக்கும், நிறைய வந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஆவியில பேசுறவங்களுக்கு தான் தெரியும் அது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில அல்லேலூயா முயற்சி பண்றவங்க தான் தெரியும் அந்த பாரம் என்னன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப முயற்சி, சுய முயற்சியில நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணவே மாட்டேன். சுயத்துல ஒரு நாள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் சுயத்துல பிரசங்கம் பண்ணி நிறைய தோத்து போயிருக்கிறேன். என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணி நிறைய தோத்து போயிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. தேவனுடைய சித்தத்தில் வார்த்தைகளை தேவன் தருகிறார். தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை சித்தத்தோடு முயற்சி எடுக்கும் பொழுது அது நமக்கு ஜெயமாய் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் நான் விரும்புற சுச்சுவேஷனுக்கு ஏத்த வார்த்தைகளை எனக்கு தேவன் கொடுக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த காரியத்துக்கு ஏற்ற காரியங்கள் தேவன் என்னோடு பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கிட்ட அல்லேலூயா பணம் இல்லாம இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், அது பெரிய காரியம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். என்னிடத்தில் பெரிய பொக்கிஷமான வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு பொக்கிஷம். அந்த வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறேன். ஏராளமான மீன்கள், அமிழ்ந்து போகத்தக்க மீன்கள், 2 படகு நிரம்பத்தக்க மீன்கள். சுய முயற்சியில ஒரு நாள் நீங்க எடுக்காதீங்க. சுய முயற்சியில ஒரு நாள் நீங்க செயல்படாதீங்க. எத்தனையோ ஊழியக்காரர் எனக்கு விரோதமா செயல்பட்டாங்க, எத்தனையோ மனிதர்கள் எனக்கு விரோதமா செயல்பட்டாங்க. நான் பொறுமையா இருந்தேன். எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இதுவரையோ ஆமென், கர்த்தர் இந்த வார்த்தையை ஜெயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையின்படி வலையை போட்டார்கள். சுயத்துல தான் அல்ல பவுல் சொல்லும் போது சொல்றார், வாசிக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம், 1 தீமோத்தேயு 4 அதிகாரம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 8வது வசனம் முதல்ல வாசிங்க. 4:8. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 7வது வசனம் சொல்லுது, சீர்கேடும்
கிளவிகளின் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. சொல்லுங்க வராமே. சரீர முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தைய. சரீர முயற்சி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. அப்ப தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியில நீ செயல்பட்டால் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதை நிறைவேற்றும். ஆமென் சொல்லுங்க. சரீர முயற்சியில அதான் கிளவிகள் பேச்சுன்னு சொல்றாரு பவுல். இப்படி என்ன பேச்சுங்கிறாரு? கிளவிகள் பேச்சு. கிளவியின் பேச்சு என்ன தெரியுமா? பாட்டிமார்க பேச்சு எப்படி இருக்கும்? இதுதான் கிளவிகளின் பேச்சு. ஆமென் சொல்லுங்க. கிளவியின் பேச்சுனா புரியுதா? சவுண்ட் வெளிய, வார்த்தை வெளியே வராது. சிக்னல்லயே மேட்டர் முடிச்சிருவா. ஹலோ, பாத்திருக்கீங்களா? ஆனா பவுல் சொல்றாரு அந்த பேச்சு ரொம்ப டேஞ்சரானது, ஆபத்து நிறைந்தது. அது சரீர முயற்சி, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. சோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு பக்திக்கு ஏதுவான முயற்சி நீ செய். எந்த ஆலோசனை கேட்டாலும் தேவ ஆலோசனைப்படி நட, தேவ ஆலோசனைப்படி கேளு, தேவ ஆலோசனைப்படி செயல்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க. ஆமா, ஒரு வியாதியோ ஒரு என்ன சொல்றீங்க, அவர் சொல்றாரு 10,000 ரூபாய் ஆகுங்க, ரெடினா முடிச்சிடலாம், ஆமா எல்லாம் சரியா போயிடும், நான் சொல்ற ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னா உடனே எடுத்து செஞ்சிருவாங்க. ஆமா, உடனே எடுத்துருந்தாங்க. 10,000 15,000 பரவாயில்ல, இருந்தாங்க நீங்க வச்சுக்கங்க, எனக்கு எப்படியோ சுகமான போதுங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு பைசா கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன், நான் உனக்கு விடுதலை செய்ய போறேன். நம்மால கைய பின்னாடி கட்டினதான், கடைசி வரைக்கும் அந்த கையை என்ன செய்யறது இல்ல, பின்னாடி கொண்டு வரதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் மருந்துக்கு செலவு பண்ணா இன்ன வரைக்கும் ஏகப்பட்ட லட்சங்களை செலவு பண்ணிருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம என்னை அற்புதமாய் நடத்துறா. அவருக்கு நான் கொடுப்பனா, அவருக்கான முயற்சி நான் எடுப்பனா, இல்ல நான் உலகத்துக்கான முடிவு எடுப்பனா? இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன்னா, இன்ன வரைக்கும் நான் மருந்து எடுத்திருந்தேன்னா, நான் எப்படிப்பட்ட நிலையில இருப்பேன் எனக்கே தெரியாது. ரொம்ப சொங்கி போயிருப்பேன். ரொம்ப நான் மலையிலூயா ஒருவேளை மறிச்சு உடனே போயிருக்கலாம், வாய்ப்பு நிறைய உண்டு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா அவருக்குத்தான் என் வாழ்க்கை, அவருக்குதான் என் முயற்சி, அவருடைய வார்த்தைக்குத்தான் எல்லாம் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிடாத, நான் இந்த ஒரு காரியம் செய்ய போறேன் போட்டு கொடுத்துடாது, பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிடாத. எப்படிங்க? பாஸ்டர்ட்ட மட்டும், பாஸ்டமா நான் ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்க பாஸ்டர்ட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க பாஸ்டர். அல்லேலூயா. அதுல என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. அது என்ன அர்த்தம் இருக்கு? பாஸ்டர்ட்ட போனா இதுல இந்த விஷயத்தை என்ன செய்வாரு? கண்டிச்சு பேசுவாரு. இத வேற மாதிரி என்ன செய்வாரு? கொண்டு போவாரு. அதனால இது தெரியாம நமக்குள்ள என்ன செஞ்சுக்குவோம்? முடிச்சுக்குவோம். நீ விழுந்து போயிட்டு அழிஞ்சு போயிட்டு அர்த்தம். நீ ஆசீர்வாதம் பெற முடியாது. என்ன காரியமா இருந்தாலும் பாஸ்டர்ட்ட சொல்லு, பாஸ்டர்ட்ட சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், பாக்கியவான்களாய் நடத்துவார். சரீர முயற்சிக்கு, சரீர ஆலோசனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத, தேவன் அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டருக்கு தெரியாம, பாஸ்டர்னா ஆண்டவருக்கு ஈக்குவலா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இங்க அவர் நிக்க வேண்டிய இடத்துல பாஸ்டர் நிக்க வச்சிருக்காரு. அப்போ அல்லேலூயா ஆண்டவருக்கு எப்பவுமே தெரிஞ்சிடும், நம்ம பண்ற எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். தோத்துரும். அல்லேலூயா. ஆமா, சிசிடிவி கேமரா கூட சில விஷயங்கள் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாஸ்டருக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிடும். சோத்திரம். அவர் எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிருவாரு? சொல்லிடுவார். அவ்வளவுதான், எல்லா ரகசியம் நமக்கு வந்துடும். அப்ப கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு தெரியாம நான் செய்யணும், பாஸ்டருக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னாவே நம்ம அங்க தோத்து போயிருவோம், நம்ம முயற்சி தோத்து போயிரும். ஆமென். அல்லேலூயா. பவுல் அங்க பேதுரு அல்லேலூயா வலைய போட்டு போட்டு தோத்து போகிறான். வலைய போட்டு போட்டு இங்க ஒன்று பிடிக்க முடியல. எனக்கு அந்த யோவான் 21 அதிகாரத்துல பேதுரு மீன் பிடிக்க போறாரு பாருங்க. மீன் ஒண்ணும் சிக்கல, முழுதும் அவரு அங்க பிரயாசப்படுற, ராத்திரி எல்லாம் ஒண்ணு நாங்க பிடிக்கலங்கிறாரு.
யோவான் 21:4 வாசிக்கும், விடிய காலம் போது இயேசு கரையில வந்து நின்றார். அப்பொழுது இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். இயேசப்பா கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீங்க படக நீங்க வலதுபுறமா வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அது இழுக்க மாட்டாதிருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே நீ கீழே வாசித்து வந்தீங்கன்னா, அல்லேலூயா 8ஆம் வசனம், மற்ற சீசர்கள் கரையில் ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படகிலிருந்து மீன் கொண்டு வர மீன்களை வலையில் இழுத்து கொண்டு வந்தார்கள். அவள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பை போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பங்கள் கண்டார்கள். நல்லா கவனிங்க. மீன் இப்பதான் இழுத்துட்டு வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? மீன் இப்பதான் இழுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப தூரம், 200 முழ தூரத்துக்கு மீன் இழுத்துட்டு வர்றாங்க. இழுக்க முடியாம இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வரும்போது கரையில பாக்குறாங்க, நெருப்பு மூட்டி மீன் அங்க வெந்துட்டு இருக்குது. ஹலோ, என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குற? நான் சொன்னது வழங்குதுங்களா? ராத்திரி எல்லாம் மீன் ஒண்ணுமே அகப்படல, சாப்பிடுறது கூட ஒரு மீன் இல்ல. ஆனா ஏசப்பா சொன்னதுக்கு அப்புறம் மீன் சிக்குச்சு. அது ரொம்ப தூரத்துல இருந்து இப்ப வந்துட்டு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க மீன் வந்துட்டு இருக்கு. இந்த மீன் எங்க வந்துச்சு? ஹலோ, மீன் எங்க வந்துச்சு? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவ விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும். உங்க முயற்சியில ஓடுனீங்கன்னா ஒண்ணு பார்க்க முடியாது. தேவ சித்தத்துக்கு விரும்பினீங்கன்னா அங்க சூடான மீன்களை பார்க்கலாம், பொரிச்ச மீன்களை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், அப்பங்களை பார்க்கலாம். அப்ப யார் கொண்டு வந்தா? யார் வாங்கிட்டு வந்தா? அப்பம் அங்க இருந்துச்சு, மீன் அங்க இருந்துச்சு. யாரு கொண்டு வந்தா? இதான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமானது. வார்த்தை நம்பி போங்க, தேவ வார்த்தை நம்பி செய்யுங்க, அற்புதங்களை பார்க்க முடியும். சரீர முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவன் இல்லாம, ஆராதனை இல்லாம, சபை இல்லாம, வார்த்தை இல்லாம, பாஸ்ட் இல்லாம எங்கேயும் உங்க பயணத்தை செஞ்சிடாதீங்க. தேவனோடு உங்க பயணத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிப்பா. பேதுருவே நீ பாக்கியவான். எல்லாரும் எழும்பி நிற்போமா? 2 விஷயத்த சொன்னேன். மூழ்கி போனாயோ, அல்லேலூயா, உன்னை எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். நீ பாக்கியவானாய் மாற விரும்புகிறார் கர்த்தர். உன்னை எழுப்ப விரும்புகிறார். 2, முயற்சியில் பலன் இல்லையோ, அவன் முயற்சி செஞ்சு செஞ்சு உனக்கு பலன் இல்லாம போயிருச்சா? அல்லேலூயா, உன்னை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உன்னை உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயில திறந்த ரீமாமா ரியாக்கா பாரா இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கப்படுவதாக, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் பலப்படுத்துவதாக, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.